லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தலைநகர் டில்லியில் செயல்படும் பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகளுக்கு இன்று காலை இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி நிர்வாகிகள் இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோருக்கு தகவல் அனுப்பினர். தொடர்ந்து மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றி அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. பெற்றோர் யாரும் பதற்றமடைய வேண்டாம், மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். பெற்றோர் அவரவர் பிள்ளைகளை அமைதியான முறையில் வீடுகளுக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தப்படுகின்றனர் என பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பெற்றோருக்கு இமெயிலில் தகவல் அனுப்பப்பட்டது. ஒரே சமயத்தில் பல பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் டில்லி பல்கலைக்கு உட்பட்ட 2 கல்லூரிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. 2 கல்லூரிகளிலிருந்தும் மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். கடந்த மாதம் டில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் பலியான நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். உடனடியாக அனைத்து இடங்களுக்கும் தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் மதியம் வரை நடந்த சோதனையில் வெடிகுண்டு ஏதும் கிடைக்கவில்லை. டில்லி பள்ளிகளுக்கு அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் தற்போது அந்த மிரட்டல் இமெயில் அனுப்பிய நபர் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்.